வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. காரைக்கால் இடைநிலை பள்ளிகளுக்கு இடையேயான வினாடி வினா போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றது. மாணவர்களுக்கு இடையே தேர்வு தொடர்பான மன அழுத்தம் மற்றும் பயத்தை குறைக்கும் நோக்கத்துடன் பிரதமர் அவர்களின் முன்னெடுப்பான பரீட்சா பே சர்ச்சா 9வது மதிப்பு நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் இந்த ஆண்டும் கேந்திரிய வித்யாலயா காரைக்கால் இடைநிலை பள்ளிகளுக்கு இடையேயான வினாடி வினா போட்டியை நடத்தும் சிறப்பான வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்த போட்டியில் மாநில பாடத்திட்டம், சிபிஎஸ்இ, தனியார் மற்றும் அரசு பள்ளிகள் உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். இதில் கேந்திர வித்யாலயா காரைக்கால், கேந்திர வித்யாலயா திருவாரூர், ஜவஹர் நவோதயா வித்யாலயா வர்ச்சிக்குடி, ONGC பள்ளி, காவிரி பொது பள்ளி, யுனிவர்சல் அகாடமி, தந்தை பெரியார் அரசு உயர்நிலைப் பள்ளி, நிர்மலா ராணி மகளிர் மேல்நிலைப் பள்ளி, VOC அரசு மேல்நிலைப் பள்ளி வர்ச்சிக்குடி மற்றும் பிரைட் அகாடமி ஆகிய 10 பள்ளிகள் பங்கேற்றன. மொத்தம் சுமார் 100 மாணவர்கள் இந்த வினாடி வினா போட்டியில் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இந்த வினாடி வினா போட்டி 2 பிரிவுகளில் நடத்தப்பட்டது. நடுத்தர நிலை 6 முதல் 8ஆம் வகுப்புகள், மேல்நிலை 9 முதல் 12ஆம் வகுப்புகள். இந்த நிகழ்ச்சி கேந்திரிய வித்யாலயா காரைக்காலின் முதல்வரும் நோடல் அதிகாரியுமான திருமதி காயத்ரி அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டது. ஆசிரியர் குழுவினரின் முழுமையான ஒத்துழைப்புடன் போட்டி மிக சிறப்பாக நடைபெற்றது. போட்டியின் நிறைவாக நடைபெற்ற விழா கூட்டத்தில் 2 பிரிவுகளிலும் முதல், 2ஆம் மற்றும் 3ஆம் பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் அவர்களின் பங்கேற்பையும் முயற்சியையும் பாராட்டும் வகையில் சான்றிதழ்களும் சிற்றுண்டிகளும் நோடல் அதிகாரியால் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சி மாணவர்களுக்கிடையே மன அழுத்தமற்ற கல்வியை ஊக்குவிப்பதுடன் ஆரோக்கியமான போட்டி மனப்பான்மையையும் வளர்க்கும் பயனுள்ள முயற்சியாக அமைந்தது. தேசிய நுகர்வோர் தினத்தன்று டெல்லியிலிருந்து புறப்பட்ட விழிப்புணர்வு வாகனம் காரைக்கால் வருகை தந்தது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அகில இந்திய நுகர்வோர் கூட்டமைப்பு தேசிய தலைவரும் மத்திய அரசால் பட்டம் பெற்ற டாக்டர் ஆனந்த் சர்மா அவர்கள் தலைமையில் பாரத் யாத்ரா விழிப்புணர்வு வாகனம் காரைக்காலுக்கு வந்தடைந்தது. தேசிய நுகர்வோர் தினமான டிசம்பர் 24இல் நுகர்வோர் விழிப்புணர்வு பாரத் யாத்ரா வாகனம் மத்திய அமைச்சகத்தால் புதுடில்லியிலிருந்து துவக்கி வைத்த இந்த நுகர்வோர் விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் பல மாநிலங்கள் சுற்றி வந்து காரைக்காலுக்கு வந்தடைந்தது. இந்த பிரச்சார வாகனம் உலக நுகர்வோர் தினமான மார்ச் 15இல் நிறைவடைய உள்ளது. மேலும் இந்த பாரத் யாத்ராவில் பல மாநில மக்கள், மாணவர்கள், வணிக பெருமக்கள், நுகர்வோர் அமைப்புகள் ஆகிய அனைத்து பொதுமக்களையும் சந்தித்து கருத்துக்களை கேட்டு அதனை அறிக்கையாக மத்திய அரசிடம் தாக்கல் செய்ய உள்ளனர். இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அன்னை தெரசா நர்சிங் கல்லூரியில் நடைபெற்ற நுகர்வோர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஃபெட்கோட் இந்திய கன்சியூமர் மூவ்மெண்ட் நுகர்வோர் சங்கங்கள் கூட்டமைப்பு, புதுச்சேரி மாநில தலைவர் வழக்கறிஞர் திருமுருகன், மாநில செயலாளர் சிவகுமார் ஆகியோர் பங்கேற்றனர். ஒரு பயணம் மேற்கொள்வார். என்ன பண்ணுவார்? ஸ்ரீலால் ராம் அஸ்வமேதா யாகம் பண்ணுவார். என்ன செய்வார்னா ஊராக போய் நாடுகளை கேப்சர் பண்ணுவார். Now our great consumer confederation of India, national leader, traveling throughout India to create awareness among the people about the consumer, and also he is a great leader and capture the heart of the people and create காரம் பெருசுன்ற மாதிரி அவர் வந்து பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லான மேன். எல்லா கன்சியூமர் அவேர்னஸ் வச்சு இந்தியா ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கும் எங்களை ஊக்குவித்து ஒரு முறையும் அடுத்த கட்ட நகருக்கு கொண்டு செல்வதற்கும் விழாவில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து அது சிறப்பான முறையில் வழிநடத்த எங்களுக்கு வந்து அப்பப்பொழுது கிடையாது, எப்போதுமே துணை நின்று அடுத்த கட்ட நகருக்கு கொண்டு செல்லும் மரியாதைக்குரிய புதுச்சேரி நுகர்வோர் கூட்டமைப்பின் தலைவரும் எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் மரியாதைக்குரிய ஐயா திருமுருகன் அவர்களுக்கு மாணவர் சார்பாகவும் எங்களுடைய அமைப்பு சார்பாகவும் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Mr. Arul have Vijayan sir. Next may have Vincent Rod sir. Sir. Of this college, Shri M. Pirunakarasu. I am thankful to college management
and to Team Fedcode Curricle to given me opportunity to talk with all of you who decided to their career in the sector of service, especially for the needy and patients, in the service of patients in your life. I think we are here to educate, to aware regarding consumer rights. This program is also a part of consumer awareness. ரயில் பயணிகள் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காரைக்கால் திருநள்ளாறு பேரளம் 23.5 கிலோமீட்டர் நீளமுள்ள மின்மயமாக்கப்பட்ட வழித்தடத்தில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையரால் கடந்த மே மாதம் 23, 24 ஆகிய 2 நாட்கள் நடத்திய சோதனை ஓட்டத்திற்கு பிறகு இந்த வழித்தடத்தில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிகள் ரயில் இயக்கலாம் என்று சான்று வழங்கப்பட்டு 8 மாதங்களுக்கு மேலான பிறகும் இதுவரை பயணிகள் ரயில் இயக்காமல் கரிவண்டிகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது. மேற்கண்ட வழித்தடத்தில் ரயிலை இயக்க மத்திய அரசை வலியுறுத்தும் விதமாக வேளாங்கண்ணி, நாகை, நாகூர், காரைக்கால், திருநள்ளாறு, அம்பகரத்தூர், பேரளம், மயிலாடுதுறை ரயில் பயணிகள் சங்கங்களின் பொறுப்பாளர்களும், வர்த்தக சங்க நிர்வாகிகள், விடுதி சங்க நிர்வாகிகள், அரசியல் கட்சி பிரமுகர்கள், பல்வேறு பொதுநல அமைப்புகளின் நிர்வாகிகள், லைன்ஸ் மற்றும் ரோட்டரி சங்கங்க நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனைக் கூட்டம் பாடகர் அலியா அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாட பகல் 11 மணிக்கு தொடங்கி 1:20 மணிக்கு முடிவடைந்தது. காரைக்கால் ரயிலில் பயணிகள் சங்க துணைத் தலைவர் பொன் ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் திருநள்ளாறு ரயில் பயணிகள் நல சங்கத்தின் தலைவர் மனோகரன் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வந்திருந்த அனைவரையும் திருநள்ளாறு ரயில் பயணிகள் நல சங்கத்தின் செயலாளர் பொன் பன்னீர்செல்வம் வரவேற்றார். காரைக்கால் ரயில் பயணிகள் சங்க செயலாளர் ASD அன்சாரி பாபு அவர்கள் நோக்க உரையாற்றினார். நாகூர், நாகை ரயில் பயணிகள் நலசங்கத்தின் செயலாளர் நாகூர் சித்திக், நாகை நுகர்வோர் பாதுகாப்பு குழு பொறுப்பாளர் அரவிந்த்குமார், மயிலாடுதுறை ரயில் பயணிகள் சங்க செயலாளர் சாமி கணேசன், மயிலாடுதுறை ரயில் பயணிகள் சங்க நிர்வாகி சுந்தர், நாகூர் வணிகர் சங்க தலைவர் ஹிமாயத், அம்பகரத்தூர் ரயில் பயணிகள் சங்க தலைவர் ஆர்கிடெக்ட் சரவணன், திருநள்ளாறு கோவில் நகர வர்த்தக சங்க தலைவர் செந்தில்குமார், லட்சிய ஜனநாயக கட்சி பொறுப்பாளர் அப்துல் பாசித், காங்கிரஸ் கமிட்டி காரைக்கால் மாவட்ட செயலாளர் முரளி, பேரளம் வர்த்தக சங்க நிர்வாகி துறை, காரைக்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பொருளாளர் முத்துசாமி, வேளாங்கண்ணி ரயில் பயணிகள் சங்க ஆலோசகர் ஆரோக்கியசாமி, புரட்சிகர சோசலிச கட்சி தலைவர் முகமது பிலால், விசிக காரைக்கால் மாவட்ட ஊடகப் பிரிவு பொறுப்பாளர் அரச வலவன், தலித் சேனா தலைவர் சுப்பிரமணியன், SDPI கட்சி மாவட்ட தலைவர் சீத்திக், காரைக்கால் மேடு SB வேதநாயகம் ஆகியோர் ஆலோசனை வழங்கினார்கள். திருநள்ளாறு ரயில் பயணிகள் நலசங்கத்தின் துணைத் தலைவர் சீரா சிவா அவர்கள் நன்றி கூறினார். கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் வேளாங்கண்ணி, நாகை, நாகூர், காரைக்கால், திருநள்ளாறு, பேரளம், மயிலாடுதுறை ஆகிய ஊர்களில் உள்ள ரயில் பயணிகள் சங்க நிர்வாகிகள், வர்த்தக சங்கம் மற்றும் பொதுமக்களை இணைத்து அடையாள போராட்டமாக அந்தந்த ஊர் ரயில் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. அடுத்த கட்டமாக நிலக்கரி ஏற்றி செல்லும் ரயில்களை தொடர் மறியல் செய்வது எனவும் தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. காரைக்கால் தொடர்வண்டி பயணிகள் நலசங்க தலைவர் யாசின், பொருளாளர் ரஞ்சன், உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் ஜஹபர், சிவகுமார், சூர்யா, கல்யாணம், சீனிவாசன், பேராசிரியர் கனகவேல் மற்றும் திருநள்ளாறு ரயில் பயணிகள் நலசங்கத்தின் PRO குணசேகரன், காரை மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் சந்திரமோகன், போராளிகள் குழு தலைவர் வக்கீல் கணேஷ், கிரியேட்டர் MI பாருக் உள்ளிட்ட பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.